செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். உத்தமமா முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். பலவிதமா சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் அக்கினி அஸ்திரங்கள் எல்லா நேரத்தில் தாக்கும். சாத்தானின் அக்கினி அஸ்திரங்கள் எல்லா நேரத்தில் தாக்கும். உத்தமமா முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்துக்கொள்ள உதவும். நேர்மையாக வாழ்க்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாழ்க்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமா முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். உலகமான மாயாவி அழிய போவது நிச்சயம். ரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதி நிச்சயம், அதி நித்தியம். ரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதி நித்தியம். உத்தமமா முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். கவனிச்சு பாடுங்க. ரொம்ப நாள் ஆச்சுனால ஒரு பாபு அந்த ஊக்கமதையில் கொஞ்சம் வித்தியாசம் பாட ஒரு எல்லாரும் பாடாதுங்க. அதை கவனிச்சு தப்பா பாடினா அப்படியே பாடிடுவோங்க. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. நல்லா கவனிங்க. ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். கரெக்டாக பாடிட்டேங்கன்னா அது சும்மா சின்ன இதான். இன்னொரு முறை பாடுங்க. உத்தமமா முன் செல்ல சேர்ந்து பாடுங்க. உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். சாதாரணமா ஊக்கமதை கைவிடாமல்
கொள்ள உதவும். அல்லேலூயா. தூதரோடு பாடலோடு பரலோகில் நான் உலவ கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழி காட்டவே. கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழி காட்டவே. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனில் ஒரு வாக்குத்தத்தத்தை கத்த தருவார். ஏதோ ஒரு வாக்குத்தத்தங்களை புஸ்தகத்தை எடுத்து தேடுறது கிடையாது. ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கு. 84 சங்கீதம் 11 வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அதுதான் ப்ராமிஸ். இந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னாலேயே இந்த வசனம் எனக்கு இன்ஸ்பிரேஷனில் வந்துச்சு. ஒரு மாதமும் வாக்கு முடிஞ்சவொடனே அடுத்த மாதத்துக்கு என்ன வாக்குத்த, சில சமயத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் வாக்குத்தத்தை என்ன சொல்கிறேன்னு தெரியாது. எனக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தை சொல்லுறது இஷ்டமே இருக்காது. ஆண்டவர் சபைக்கு விசுவாசிகளுக்கு அந்த மாதத்துக்கென்று, அது இந்த மாதத்துக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, என்றென்றைக்கும் சொந்தம் தான். அந்த மாதத்துக்கு பிரத்யேகமாக சொல்வதற்கு ஒரு ஏவுதல் வேணுங்கிறதுக்காக தான் காத்திருக்கிறது. அப்படி ஒரு 15-20 நாளைக்கு முன்னாலே இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு ரிமைண்ட் பண்ணார், இன்ஸ்பயர் பண்ணார். அதனால தான் இதை மேகசின்லேயும் போட்டிருக்கோம், வாக்குத்தத்தமாக தியானிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுகிறார். அதான் வாக்குத்தத்துடைய மெயின் கருப்பொருள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆல் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஆர் கண்டிஷனல். ஏங்க ஆண்டவர் கண்டிஷன் போடுறாரு? அவர் ஆண்டவர், அவரை கேட்கறதுக்கு எனக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் கண்டிஷன், இதை செஞ்சால் உனக்கு இதை செய்யும். ஆபிரகாமுக்கே சொல்லிட்டாரு, இதை செஞ்சபடினால, இதற்கு நீ கீழ்ப்படிஞ்சதுனால நான் உன்னை சந்ததி வானத்தை நட்சத்திரங்கள் போல் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை இப்படி செய்வேன்னு அறிந்திருக்கிறபடினால நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிக்கும் உன் பின்வரும் பிள்ளைகளுக்கும் நீதி நியாயத்தை காத்து நடவுங்கள் என்று நீ கட்டளையிடுவாய் என்று அறிந்திருக்கிறதுனால நான் உனக்கு செய்வேன். அப்போ ஆண்டவர் வேதம் முழுவதும் பார்த்தா எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்கும். முன்னாலேயே பின்னாலேயே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 50ஆம் சங்கீதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. அது ஒரு ப்ராமிஸ். ஆனால் அந்த ப்ராமிஸுக்கு முன்னால் நிபந்தனையை விட்டுருவோம். 14ஆம் வசனம் அது பாருங்கள். 15 தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அது முடியலை, கமா. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி, கமா, ஆபத்து காலத்து. நம்ம பின்னால் அது மாத்திரம் ப்ராமிஸ் மாத்திரம் எடுத்துக்கிடுவோம். ஆபத்து காலத்தை நோய் கூப்பிட்டு நான் விடுவிப்பேன். எப்போவுமே ப்ராமிஸையும் உடனே அந்த ப்ராமிஸ் இருந்தால் முன்னால் பின்னால் பார்த்தங்கன்னா வந்துடும். அதுபோல் இந்த ப்ராமிஸ் இன்றைக்கு இந்த மாதத்தில் ப்ராமிஸ் என்னென்னா நன்மையை வழங்குவார். அல்லேலூயா. நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். நன்மையானதை அவர் தருவார். அல்லேலூயா. பல வசனங்கள் பைபிளிலே நன்மை, நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மை நன்மை இதெல்லாம் நன்மை. நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன். நன்மைன்னா என்ன? நல்ல மனைவி ஒரு நன்மை. ஏன்னா மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நல்ல மனைவி கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். அப்போ நன்றி. அல்லேலூயா.
நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்த புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. அப்போ மனைவி ஒரு நன்மை, பிள்ளைகள் ஒரு நன்மை 127 சங்கீதத்தில் பார்க்கபடி. அப்புறம் வீடு வாசல் அது ஒரு நன்மை. அது வாடகை வீடோ சொந்த வீடோ நல்ல வீட்டில் குடியிருப்பதே ஒரு நன்மை. ஐயோ சொந்த வீடு இல்லைன்னு யாரும் கவலைப்படாதுங்க. நீங்கள் உத்தமமாக நடந்தால் நன்மை சொந்த வீட்டை தருவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன். மற்றவங்களை கம்பேர் பண்ணாதங்க, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாதங்க. அருமையான நீங்கள் உத்தமமாக நடங்க. சோதரம் என்கிட்ட சிலர் பெரிய ஊழியக்காரன் சொல்லுவாங்க, 50 வருஷம் ஊழியம் செய்கிறிய தம்பி, உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்ட்டு என்கிட்ட வருத்தப்படுவாங்க. நான் சொல்லுவேன், சொந்த வீடு இல்லாட்டா என்ன, பரலோகம் போகும்பொழுது சொந்த வீடு இருந்தால் தான் போக முடியுமா? பரலோகம் போகிற வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தால் என்ன குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் வாடகை வீட்டிலே குடியிருக்க வைக்கல. இப்போ வாடகை இல்லாமல் உங்கள் மூலமாக கர்த்தர் வாடகை இல்லாமல் குடியிருக்க வச்சுருக்காரு. அதுவும் சொந்த வீடு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நிலையான வீடுங்க கிடையாது. வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்து இருக்குது. அதான் அந்த பாட்டில் இருக்குது, மாயாபுரி அழிந்து போது நிச்சயம். இந்த உலகம் ஒரு மாயாபுரி. அப்போ நன்மை, வீடு வாசல் ஒரு நன்மை, நல்ல வெஹிக்கிள் ஒரு நன்மை. அல்லேலூயா. அது 2 வீலரோ சைக்கிளோ 2 வீலரோ 4 வீலரோ. இப்போ எனக்கு இப்போ எல்லா இடங்களுக்கு முந்தான சிவகாசிக்கு போனோம். அருமையான ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். தூத்துக்குடிக்கு 4 நாள் போன வாரத்தில் ஒரு நல்ல வெஹிக்கிள் இருக்கிறதுனால அருமையான அது பெரிய காஸ்ட்லி வெஹிக்கிள் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப சீப்பான தகர டப்பா மாதிரி வேண்ட வெஹிக்கிள் இல்லை. நல்ல ஒரு இனோவா டொயோட்டா இருக்குது. நல்ல வாகனம்னா 1 லட்சம் 50 லட்சத்தில் 70 லட்சம்லாம் இருக்குது. 1 கோடி கூட வாகனம் இருக்குது. ஆனால் இது மீடியமாக, அதாவது நல்ல வாகனம் தான், ஆனால் ரொம்ப விலை இருந்ததில்லை. ஆனால் நல்ல இது வரைக்கும் நான் இத்தனை கார் 4 வீலர் வாங்கினது ஒரு இடத்துல கூட ஒரு நாள் கூட பிரேக் டவுன் ஆனதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வண்டியை ஓட்டி ஒரு 30 வருஷமாக. அல்லேலூயா. அதுக்கு முன்னால் ஸ்கூட்டர், மோட்டர் பைக், புல்லட் பைக்கெல்லாம் வச்சுருந்தேன், ஸ்கூட்டர் வச்சுருந்தேன், டிவிஎஸ் 50 வச்சுருந்தேன், சைக்கிள் வச்சுருந்தேன் முதல்ல உசிலம்பேட்டில். இப்போ ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறாரு உபயோகப்படுத்துவதற்குன்னு. அது ஒரு பிளஸ்ஸிங். நல்ல வாகனம். சிலர் எப்போ பார்த்தாலும் ரிப்பேர் ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். வண்டி ஒரு ஷாப் போகிறதும் வரதாக இருக்கும். அப்போ அது ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்காது. அதனால தான் வாகனத்தை வாங்கிட்டு வந்து ஊழியக்கார்ட்ட ஜெபம் பண்ணுறாங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நல்ல வாகனம் இருக்கிறது ஒரு பிளஸ்ஸிங். நல்ல நண்பர்கள் இருப்பது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஃபாதர் ஃபெர்க்மன்ஸ், எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் போன்ற நல்ல நண்பர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஜூப்ளியன், இப்படிப்பட்ட ஆட்களுக்காக டெய்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறது. நல்ல நண்பர்களை கொடுத்துருக்குங்களே. நான் சுகவீனமாக இருக்கும் பொழுது அதான் சில நண்பர்களை என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் பாஸ்டர் சாப்டர் முடிஞ்சிருச்சு, ஊழியம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்திக்க மாட்டார், இன்னும் வர மாட்டார்னு. ஆனால் இந்த நல்ல நண்பர்களை என்ன செய்தாங்கன்னா வந்து பொருளாதாரத்தில் உதவி செஞ்சு, ஜபத்தில் உதவி செஞ்சு, மோகன் சி லாசரஸ் வந்து ஏறக்குறைய 1 மணி நேரம் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெயன் நகரில் இருக்கும் பொழுது கால்நைட் பேர் வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்து 1 மணி நேரம் என்னோடு பேசி எனக்காக ஜெபம் பண்ணார் சின்சியராக. ஃபாதர் ஃபெர்க்மன்ஸ் எத்தனையோ முறை வந்து உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, தைரியத்தை விட்டுறாதுங்க, கர்த்தர் உங்களை மறுபடியும் சோமாக்கி எழுப்பிடுவார் என்று தைரியப்படுத்தினார். எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அவங்கள அப்படி தான் பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது பார்த்தாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் வந்து பார்த்தார். நல்ல நண்பர்கள் இருக்கிறனால அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். நன்மை தானே அது. அல்லேலூயா. சிலருக்கு நண்பர்களே கிடையாது. ஐயோ உங்களை பார்த்து சொல்லுங்க, ஐயோ பாவம். ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கணும். அருமையானவர்களே, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு இருப்பது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். சிலர் யார்கிட்டையும் ஒட்ட மாட்டாங்க, யாருக்கும் 5 பைசா செலவழிக்க மாட்டாங்க. அவங்க அப்படி நண்பர் வருவாங்க. உறவினர்களே வீட்டுக்கு கூட மாட்டாங்க. எனக்கு நான் பார்த்து உண்மைதான் சொல்கிறேன். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட வீட்டுக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்நியரை உபசரிக்க மறவாதங்கள்னா உடன் பிறந்தவர்களே உபசரிக்கிறேன்னா அந்நியரை எப்படி உபசரிப்பாங்க? நல்ல நண்பர்கள் ஒரு நன்மை. அல்லேலூயா. நல்ல சர்வன்ஸ். எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அப்பா சொல்லுவார், இப்போ
அவர் என்னை மூத்த மகன்னு சொல்லுவார். எஸ்ஐகே ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு நான் மூத்தவர். அதனால் ஃபாதர் ஃபெர்க்மான்ஸுக்கும் மூத்தவர். ஃபாதர் ஃபெர்க்மான்ஸுக்கு என்னை காட்டில் 2 வயசு குறை, எஸ்ஐகே ஃப்ரெண்ட்ஸ் அவரை காட்டில் 2 வயசு குறை, 2 வருஷம் டிஃப்ரென்ஸ். அவர் சொல்லுவார், பாஸ்டர் உங்களுக்கு மாத்திரம் நல்ல டிரைவர் கிடைக்கிறாங்க, உங்களுக்கு மாத்திரம் நல்ல வேலைக்காரங்க 50 வருஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, நல்ல உதவி செய்கிறவங்க இருக்காங்க அப்படி சொல்கிறீங்களேன்னா நான் உடனே சொல்லுவேன், அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், நன்மை. அப்போ நல்ல சிலர் செர்வெண்ட்டை விரட்டி விட்டுருவாங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றவங்கள எப்படியாவது அவங்கள ஆதாயப்படுத்தி அவங்கள ரட்சிப்பில் நடத்தணும்ல. எங்கள் வீட்டுக்கு ஒரு செர்வெண்ட் கூட இந்த 50 வருஷத்தில் அவங்க ரட்சிக்கப்படாமல் இல்லை. இப்போ எங்கள் பாட்டி ஒன்று இருக்குது, 90 வயசு பாட்டி, மகனும் ரட்சிக்கப்பட்டார், அவங்களுடைய சிஸ்டரும் ரட்சிக்கப்பட்டாங்க. திருமகள் எல்லாம் இந்துக்கள் தான். பாட்டி ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் உதவி செய்கிறவங்க, நம்மோடு தொடர்பு கொள்கிறவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். நமக்கு நல்ல நண்பர்கள் இருப்பது அது ஒரு நல்ல நன்மை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உத்தமமாக நடந்தால் ஒரு 7 ஆசீர்வாதங்களை நான் எழுதினேன். என்னெல்லாம் ஆசீர்வாதம்? நன்மை கிடைக்கும், கிருபை கிடைக்கும், மகிமை கிடைக்கும், நன்மை கிடைக்கும், அப்புறம் ஸ்தோத்திரம். வேறு என்ன கிடைக்கும்? உத்தமமாக நடந்தால் அவர் கேடகம், பாதுகாப்பு கிடைக்கும். அவர் உத்தமமாக நம்ம பின்பற்றினா நான் சொல்வது போல் இந்த நன்மையான எல்லாம் கிடைக்கும். நல்ல குடும்பம், நல்ல மருமகன், நல்ல மருமகள். தூத்துக்குடிக்கு போயிருக்கும் பொழுது ஒரு சொன்னாங்க, எனக்கு மருமகள் இல்லை பாஸ்டர், எனக்கு மகளை கொடுத்துருக்குறாரு. அது பிளஸிங் தானே. ஐயோ, சில மருமகளும் நான் கீரியும் பாம்பு மாதிரி இருப்பாங்க. மாமியார்கிட்ட பேச மாட்டாங்க. சில மருமகள் சொல்லுவாங்க, மாமியார் என்கிட்ட சொல்லுவாங்க, இவ கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அத்தைன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, ஒன்று கூப்பிட்டதே இல்லை. அப்போ ஒரு வயசானவங்களுக்கு பாசமாக அத்தைன்னு கூப்பிடணும் ஆசை. கூப்பிட்டா தான் என்ன குறைஞ்சா கூப்பிட்றங்க? அத்தைன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் போடுறது போல். மாமா, அத்தை, அண்ணன், அக்கா, அருமையானவர்களே, இதெல்லாம் உலக பிரகாரமானவங்களோட அந்த கான்டாக்ட் வரணும்னா அந்த சொல்லி கூப்பிடணும். அங்கிள் அங்கிள் அங்கிள்னா எல்லோரும் தான் அங்கிள். சித்தப்பா அங்கிள், பெரியப்பா அங்கிள், மாமா அங்கிள், உலகத்தில் ஆஃபீஸில் இருக்கணும் அங்கிள், எல்லோரும் அங்கிள். உரிமையாக அண்ணன், அக்கா, சித்தப்பா, பெரியப்பா. எனக்கு நானே மனுஷன் தானே, நானே என்னை சிலர் 2-3 பேர் ரொம்ப கூடும்பொழுது சித்தப்பான்னு பாசமாக கூடுவாங்க. எங்கள் அப்பாவுடைய ஓன் பிரதர் ஸ்டார்டரில் கசின் பிரதராக இருந்தாலும் சித்தப்பான்னு கூடுவாங்க. அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம பிள்ளை இல்லாட்டாலும் நம்ம அப்பான்னு கூப்பிடுறாங்களே. இது மனுஷனுடைய எதிர்பார்ப்பு. அதனால் இன்றைக்கு நல்ல ஒரு ஐக்கியம் வரணும்னா நம்ம நல்ல தாழ்த்தினை விட்டு கொடுத்து இது பண்ணணும். இதெல்லாம் நன்மைகள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை அருள்வார். இந்த வருஷத்தில் இயர் ஆஃப் அபண்டன்ட் பிளஸ்ஸிங், பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் ஆண்டு. வீடு கட்டி தருவார், ஃப்ளாட் வாங்க உதவி செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து நல்ல வாழ்க்கை துணை அமைத்து கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார். அது நன்மை தானே, நல்ல வேலை. இந்த வேலையை விட்டு மாறி மாறி இந்த குரங்கு மரம் விட்டு மரம் தாவிட்டே இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிலர் ஒரு வேலையில் உருப்படியாக இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வேலை மாறிட்டே இருப்பாங்க. கடைசியில் வேலையே இல்லாமல் போயிடும். அப்புறம் பஞ்சத்தில் வறுமையில் இருப்பாங்க. மனைவி சம்பளத்தில் தான் சாப்பாடு நடக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் ஸ்டடியாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சம்பளத்தை பார்த்து கூடு ஒரு 1000 ரூபா கூட கிடைக்குன்னா சம்பளம் மாறிடுவாங்க. அந்த கம்பெனி தர மூடிடுவோம். அப்போ இதுவும் போச்சு, அதுவும் போச்சு. அப்போ தேவ சித்தம் இல்லாமல் நல்ல வேலையை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு விசுவாசிச்சு நிற்கிறதுங்கன்னா அதில் ப்ரொமோஷனை கொடுத்துவார். ப்ரொமோஷன் கம்மத் ஃப்ரம் த லார்ட். அல்லேலூயா. ஐயா, லஞ்சம் கொடுக்காம இந்த வேலையெல்லாம் கிடைக்காது அப்படின்னு அப்படியே சொல்லுவாங்க. விசுவாசி அப்படி சொல்லவே கூடாது. நீதிமொழிகள் 11:20 போட்டிருக்கு, உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அருமையானவர்களே, 2 நாளாகவும் 16:9 ஆசா என்கிற ராஜாவை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசி அனானி மூலமாக சொல்லும் பொழுது தம்மை பற்றி 2 நாளாகவும் 16:9 அதை மனப்பாடமாக நீங்கள் அந்த வசனத்தை படிச்சிடணும். தம்மை பற்றி அந்த வசனத்தை வாசிங்க. உத்தம இருதயம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் ப்ரொடெக்ஷன், கேடகமாக இருக்கிற மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவாராம். நீ அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கு, நீ உத்தமமாய் நடந்தா அவர் தம்முடைய வல்லமையை என்ன செய்வார், உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அவள் உத்தமமாய் நடக்குதுன்னா நீதியை நடப்பிப்பது கர்த்தருக்கு பிரியமானது. இன்னும் ஒரே ஒரு தாசனை பற்றி நான் சொல்ல, ஒரு உத்தமன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, மத்தேயில 25 21 23 அந்த தாளந்துகளை பயன்படுத்தும் பொழுது சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரிப்பன்னு சொன்னார். உத்தமமும் அவங்களுக்கு என்ன அட்ரஸ் பண்ணுறாரு, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. அப்போ உத்தமம் உண்மையாக ஊழியம் செய்யணும்னா தாளந்துகளை பயன்படுத்தணும். தாளந்துகளை பயன்படுத்துகிறவன் உத்தமன். ஏற்கனவே சொல்லுவேன் அடிக்கடி, எனக்கு தாளந்தே இல்லைன்னு ஒரு விசுவாசியும் சொல்லக்கூடாது. ஏசு உங்களுக்கு இருக்கார், அதான் பெரிய தாளந்து. உலகத்திலே பெரிய தாளந்து ஏசு உங்களோடு இருப்பது. அது தவிர எல்லாருக்கும் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்து கொடுத்துருக்கார். இந்த சிலருக்கு ரொம்ப தாளந்து கொடுக்கணும், அவங்க திறமைக்கு தக்கன. அதனால பொறாமப்படவும் கூடாது. சிலருக்கு 5, சிலருக்கு 2, சிலருக்கு 1, கட்டாயமாக ஒரு தாளந்தான் இருக்குது. தாளந்து இல்லாத ஒரு நபரும் இங்கே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுவை நம்புகிறவங்க ஒரு தாளந்து இல்லாமல் ஒருத்தருமே இல்லை. ஏதாவது தாளந்துகளை கொடுத்துருக்காரு. சிலருக்கு நிறைய கொடுத்துருக்காரு, காரணம் அவங்க திறமைக்கு தக்கவாறு. சிலருக்கு குறையாக கொடுத்துருக்காரு. அந்த இருக்க தாளந்தை நான் பயன்படுத்தும் பொழுது, நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நல்லது, வெல்டன், உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. இன்னும் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு சொல்லி 2 நாளாகவும் 19-11 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். விசேஷமாய் நான் நேரம் ஒரே ஒரு மனுஷனை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். எண்ணாகமம் 14-24, எண்ணாகமம் 32-11, உபாகமம் 1:36. உபாகம் எழுதுகிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். உபாகம் 1:36, யோசுவா 14:8-9-14. இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு உத்தமமாக பின்பற்றினார்னு போட்டிருக்கேன்னா, விசுவாசத்தோடு பின்பற்றினார். நற்செய்தியை கொண்டு வந்தார். வேவாக்க போன 10 பேரில் காலேப் யோசுவா தான் நற்செய்தி கொண்டு வந்தாங்க. மற்ற எல்லாரும் அவங்க ராட்சதா போல் இருக்காங்க, நாங்கள் வெட்டுக்கிளிகளே போல் இருக்கோம், நமக்கு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த காலேப்பு யோசுவாவும் தான் சொன்னாங்க, எளிதாய் ஜெயித்துக்கொள்ளும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நாம் அவர்களை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அவங்க வந்து ராட்சதரில் பார்க்கல, ஆண்டவரை பார்த்தாங்க. நம்ம ஈஸியாக அவங்கள வின் பண்ணிடலாம். அதுக்கு தான் ஆண்டவருடைய வசனத்தை எழுதப்பட்டிருக்கு, உத்தமமாய் பின்பற்றினாங்க. அப்போ விசுவாசமாக பின்பற்றுறதுன்னா ஆண்டவர் பேரில் விசுவாசமாக பேசணும், ஆண்டவர் பேரில் விசுவாசத்தினால அட்டெம்ப்ட் பண்ணணும், ஆண்டவர் பேரில் விசுவாசத்தினாலேயே காரியங்களை நீங்கள் செய்யணும். அதுதான் உத்தமம். விசுவாசத்துக்கும் உத்தமத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. நான் உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றுறதுன்னு சொன்னால் நம்ம விசுவாசமாய் பின்பற்றணும். எல்லா இடத்துலையும் விசுவாசம் இல்லையே அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. உங்கள்கிட்ட என்கிட்டையும் விசுவாசத்தை காணணும். அந்த காண்பாரோங்கிற சாட்சி நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் விசுவாசத்தை காண்கிறவர். அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் நண்பர்கள் தூக்கிட்டு வந்தாங்க. நல்ல நண்பர்கள் இருந்ததுனால தான் அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவை தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தாலும் கூட்டத்தை பார்த்துட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படியா இயேசுவை கொண்டு போகல, ஓட்டையை பிரித்து எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அதான் நல்ல நண்பர்கள் செய்கிறது. ஓட்டையை பிரித்து அந்த கட்டில் என்ன செய்திருப்பாங்க, 4 பேரும் கயிறை கட்டி அறிவில் இணைச்சிருப்பாங்க. ஜாக்கிரதை ஏற்கனவே திமிர்வாதம்னா தொட்டாலே வலிக்குமா, உடம்பை தொடவே முடியாது. படுத்த படிக்கையாக இருக்கிறான் திமிர்வாதக்காரன். எவ்வளோ பிரயாசம் எடுத்து ஓட்டை பிரித்து இறக்குறாங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கும், இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு. இந்த மாதிரி வசனங்களை அண்டர்லைன் பண்ணிடணும், கண்டு. அப்போ ஃபெய்த் கேன் பி சீன். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் விசுவாசத்தை பார்க்க முடியும்.
விசுவாசம் இருந்தால் அதை கேட்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அதான் டெஸ்ட்டு. விசுவாசம் இருந்தால் விசுவாசமாக பேசுவோங்க. கர்த்தர் தருவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இட்ஸ் இம்பாசிபிள். அங்கே ஆங்கிலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த வேர்டு. இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். அதை மாற்றி சொன்னால் இட் இஸ் பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித் ஃபெய்த். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா அவர் பேரில், அவர் வசனத்தின் பேரில் அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, யோபை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவிசுவாசமாக பேசினார் 42 அதிகாரத்தில். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொன்னார். சிநேகிதருக்காக யோபு வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ரிவார்டு கொடுக்குறவர், வெகுமதி உண்டு. அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் பாடுற, விட்டு விடாதே நம்பிக்கையை விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர், உனக்குள் உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. எல்லாம் வலது கருத்து ஊற்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதியை காண கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வருஷத்தை ஆரம்பிச்சவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த ஏப்ரல் 1 தேதியை காண கிருபை செய்தீரே. கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாதத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபை ஊழியர்களையும் சபை விசுவாசிகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஒப்புக்கொண்டவரே. எந்த கொரோனா வைரஸோ, எந்த ஆண்டவரே வைரல் ஃபீவர் இன்ஃபெக்ஷனோ, எந்த கொள்ளை நோயோ எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ எங்கள் பிள்ளைகளையோ எங்கள் சபையாரையோ தொடக்கூடாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவின் நாமம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. இன்றைக்கு கொரோனா பரவுது என்று லாக்டவுன் போட போறாங்க என்று உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உமது பேரில் உள்ள நம்பிக்கையினால நாங்கள் தைரியமாயிருக்கிறோம். இயேசுவே எங்களை நீர், எங்களை பாதுகாக்கிறவர் நீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.